நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை ஆராதனைக்கு வந்தனால சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அருமையான ஐயா அவங்க வந்திருக்கீங்க. போகும்போது பார்த்துட்டு போங்க. போன முறை உங்களை பார்க்கல. ஆமென். வந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும். அதே போல சனிக்கிழமையில நமக்கு மியூசிக் கிளாஸ் பிளஸ் ஸ்கொயர் பிராக்டிஸ் நடைபெறும். அதுலேயும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஆமாம். இந்த மாதத்துல கூட இந்த வருடத்தோட வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு இருக்கலாம்? ஆமா ஆமா. எத்தனை பேருக்கு உண்மையாலுமே இந்த 9 மாதத்துல ஏதாவது ஒரு ரீதியில கர்த்தரை உயர்த்தி இருக்கான்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை வைக்கும். எதுலையுமே உயர்த்தலைன்னா தூக்க வேண்டாம். ஆமா. உண்மையாலுமே ஏதாவது ஒரு ரீதியில நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆசீர்வாதத்துல உங்களை நிச்சயமாக அவர் நடத்துவார். என்னென்றால் தேவனுடைய சமூகத்துல பேசப்படுகிற வார்த்தைகள் ஒரு நாள் வீணான வார்த்தைகள் அல்ல. அது உங்களோட வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். காலங்கள் மாறினாலும் ஆமென், நம்ம அந்த வார்த்தையை நம்ம சார்ந்து நிற்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையின் உண்டான ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள மகிமைப்படுறதை, அந்த வார்த்தை உங்களுக்குள் நிறைவேறுகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நான் உங்களை அதிகமா பாஸ்டர் லிவிங்ஸ்டனை கூட நீங்க மறந்துடலாம். ஆனா லிவிங்ஸ்டன் மூலமா பேசின வார்த்தைகளை ஒரு நாள் மறந்துடுறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிற அந்த வார்த்தையை இந்த 9 மாதத்துல ஆமென் கொடுத்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆமென் தேவனுடைய வார்த்தைகளும் ஏதோ கடமைக்காகவோ அல்லது இந்த வாரம் பேச வேண்டும் என்பதற்காகவோ பேசிட்டு போலான்னு ஒரு நாள் நான் வர்றதில்லை. இது வரைக்கும் அந்த எண்ணத்தோடு கூட நான் தேவனுடைய சமூகத்துல பிரசங்க பீடத்தில் நின்றதில்லை. கர்த்தர் என் மூலமா ஏதாகிலும் ஜனத்தோடு கூட நான் அவருடைய வாயாக மாத்திரம் இருக்க விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்னுடைய ஜீவன் போகிற வரைக்கும் நான் தேவனுடைய வாயா இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். அதுதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறது, அது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஆமென். அந்த கிரியை செய்வதற்காக ஜெபிப்பது என்னுடைய வேலை. அல்லேலூயா. உங்களுக்காக பாரப்படுவது என்னுடைய வேலை. அல்லேலூயா. அப்படி இப்படி பேசப்பட்ட 9 மாதத்திலும் கர்த்தர் உயர்வுன்னு சொல்லி ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு உயர்வை அவர் கட்டளிட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உயர்வை பார்க்கத்தான் போகிறோம். அல்லேலூயா. என்னமோ சொல்லுவாங்களே, காலம் பதில் சொல்லித்தான் ஆகும். அல்லேலூயா. ஒருவேளை நாட்கள் செல்லலாம், வருடங்கள் போகலாம், கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தம் உள்ளவர் என்று சொன்னால் அது எந்த மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல அக்ரி பண்ணீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கென்று பேசப்பட்ட ஒரு வார்த்தை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்னைக்கு கூட இந்த 10வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச போகிறார். இந்த வருடத்துல பூமியின் உயர்ந்த இடங்களில உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னாரே. கர்த்தர் எல்லாரையும் ஒரு உயர்வுக்குள்ளாய் நடத்தியிருக்கிறார். ஊழியத்தின் பாதையும் கர்த்தர் ஒரு உயர்வுக்குள்ளாய் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாச மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயர்வு நின்று போகிற உயர்வு அல்ல, இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இது தொடர்ச்சியாக நடைபெற போகிற ஒரு நிகழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, உயர்வு என்பது, என்னோட ஃபாலோ பண்ணுங்க, உயர்வு என்பது என்றைக்கோ ஒரு நாள் நடைபெறுவதல்ல, என்றோ ஒரு நாள் நடைபெறுவதில்ல. இது தொடர்ச்சியாக, என்னோட சொல்லுங்க, ஃபாலோ பண்ண, தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில, விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில சொல்லுங்க, விசுவாச பிள்ளை வாழ்க்கையில நடைபெறுகிற காரியம். அது ஜெபமானாலும் சரி, விசுவாசமானாலும் சரி, நம்பிக்கையானாலும் சரி, the Christian life is a ongoing process. It is not a one day program. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் நிகழ்வு கிடையாது. It's an ongoing process. ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய வாழ்க்கையில வந்து சேருகிறதா இருக்கிறது. ஆகிய இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இனியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனியும் இந்த 9 மாதத்துல எத்தனையோ விதத்துல உயர்வுகளை நம்ம பார்த்தோம். கடைசி 3 மாதத்துல இந்த உயர்வுக்குண்டான காரியத்தை
அந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனேன். இந்த உயர்வுக்கு உண்டான காரியத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ஆமென். ஜூலை மாதத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்று சொன்னால், அழிக்கப்பட்டவைகள் கெடுக்கப்பட்டவைகளை கர்த்தர் திரும்ப தந்து நம்மை உயர்த்த போகிறார். அப்படிதான் எப்ப எந்த வார்த்தை பேசினாலும் அதை நீங்கள் எதோடு கூட தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வருடத்தினுடைய வார்த்தையோடு கூட என்ன பண்ணணும்? லிங்க் பண்ணிக்கொள்ள வேண்டும். அழிக்கப்பட்டவைகள் கெடுக்கப்பட்டவைகளை திரும்ப தந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ண போகிறார்? உயர்த்த போறார். அடுத்து தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்துல வெட்கப்பட்ட தேசத்துல கர்த்தர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? உயர்த்த போகிறோம். நிச்சயமாய் செய்வோம். இதெல்லாம் எதன் மூலமாய் கிடைக்கும் என்றால், சிலுவையின் மூலமாய் கிடைக்கிறது. போன மாதத்துல நம்ம பார்த்தோம். ஆமென். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறார்? உயர்த்த போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க? பரிபூர்ணத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து ஜெபிங்கள். அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இந்த மாதத்துல கூட கர்த்தருடைய வழிகளில் நாம் உயரப் போகிறோம். எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுங்க. தேவனுடைய வழிகளில் நாம் உயரப் போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி என்ன என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை அவருடைய வழிகளில நடக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்குமா? அப்போ ரெஸ்ட் எங்க தான் கிடைக்கும்? ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் என் வாழ்க்கையில எங்க தான் கிடைக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய வழியில ஒரு தேவ பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வழிகள உண்டான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் அவர் நிரப்ப விரும்புகிறார். ஏன் இந்த நாளில நான் ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு கூட பேசுறாருன்னு சொன்னா, வழிகளில் நான் நின்று 3 காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று பார்த்து நடங்கள். ஏன்னா ஆமென். அதே ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். என் நினைவு உங்க நினைவு அல்லப்பா, உங்க வழிகள் என் வழிகள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உங்க நினைவு என் நினைவு வித்தியாசப்பா, உங்க வழியில காட்டல என் வழி. அப்போ ஒரு மனுஷன் சிலுவைக்கு பிட்ட வந்த பிற்பாடு அவனுடைய வழிகள் என்ன பண்ணு சொன்னா மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. அவனுடைய வழிகள் முற்றிலுமாக எதை சார்ந்து ஓடுகிறது என்று சொன்னால், இப்ப நான் போன வாரம் பரிபூரணத்தை குறித்து போன மாத்திர பேசும்போது, இவன் என்றைக்கு சிலுவையின் இடத்துக்கு வருகிறானோ அப்பொழுதே இவன் எதோடு கூட தொடர்பு உண்டாகிறது என்று சொன்னால், பரலோகத்தோடும் சிலுவையோடு கூட தொடர்பு உண்டாகிறது. அப்ப இருந்து இவனுக்கு எங்க இருந்து தான் இவனுடைய எல்லா காரியத்திற்குண்டான ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொன்னால், யாக்கோபு 1:17 வாசிக்க வேண்டாம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருக்குதுன்னு போன மாதத்துல பார்த்து, அப்போ அது போன போது பார்த்தோம், அநேக காரியங்கள் ஜெபித்து ஆண்டவரே எங்களுக்கு தெய்வீக பரிபூர்ண வழி நடத்துதல் உண்டாயிருப்பதாக. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த மாதத்துல இந்த வாரத்துல ஜெபித்தீங்க போன வாரம் தெரியாது. அப்போ நான் பரலோகத்தோடு கூட தொடர்புடையவனாய் மாறிவிட்டேன், தேவனோடு கூட கனெக்ட் ஆகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய வழிகள், ஆமென், என்னுடைய வழிகள் யாருடைய வழிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது தேவனுடைய வழிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, சிலுவை நோக்கி வரும்பொழுது நம்மை சிலுவை நம்மை வழிநடத்துவதற்கு போதுமா இருக்குது, அல்லது தேவன் நம்மை வழிநடத்த போதுமானவரா இருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் நம்ம மிஸ்கைட் ஆகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை அழகாய் நேர்த்து நடத்துவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். இவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறை நீங்க நினைத்துக் கொள்ளணும், ஒவ்வொரு காரியத்தை நீங்க செயல்படுத்தும் போது தேவ பிள்ளைகள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வழி தேவனால் உண்டான வழியா என்பதை நீங்களும் நானும் யோசிச்சு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த ஒரு எந்த ஒரு ஆசீர்வாதமும் சரி அல்ல எந்த ஒரு காரியங்களும் சரி நான் தொடங்க ஆரம்பிக்கும் போது இது தேவனிடத்தில் வந்ததா, இந்த ஆலோசனை அல்லது இந்த மனிதர்கள் அல்லது இந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறேன், இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவனுடைய வழியில நாம் செயல்படுத்த நம்ம ஆரம்பிக்கும் போது அதிலே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க கர்த்தர் சொல்றா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லப்பா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள். ஏன் உங்க வழி என் வழி இல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்றான்னா, அடுத்த வருஷம் நமக்கு பதில் சொல்லுகிறது பாருங்களேன். மறுபடியும் இந்த வார்த்தை கருத்தை நான் பதிவிட விரும்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வழிகள் எல்லாம் பிராட் மைண்ட், தேவனுடைய மைண்ட் தான் பிராட் மைண்ட். அல்லேலூயா. நம்மளுடைய என்னையும் சேர்த்தா சொல்றேன், லிவிங்ஸ்டோட மைண்ட் பிராட் மைண்ட், தேவனுடைய மைண்ட் எல்லாம், நம்முடைய மைண்ட் எல்லாம், மனிதனுடைய வழியெல்லாம் எப்படிப்பட்ட வழிகள்? குறுகிய. அது இப்படியா சொல்ல விரும்புற? குறுகியது. இவ்வளவுதான். இப்ப 400 கிராம் தானே மூளையினுடைய சைஸ். எவ்வளவு? அதோட வெயிட் எவ்வளவா? 1.3 அவ்வளவுதான். 36 அவ்வளவுதான் அதனுடையது. அதில் நம்ம எவ்வளவா யோசிக்க முடியும்? அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் யோசிக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உன்னோட வழியை பார்க்கல என் வழி வித்தியாசமா இருக்குது. அது எப்படிப்பட்ட வித்தியாசம்னா, சாதாரண ஏதோ அடிக்கணக்கில் உள்ளதான வித்தியாசம் அல்ல. வானத்து பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, ஆமென், அப்படியாக உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழி உயர்ந்திருக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா நீ தெரிந்தெடுக்கிற வழியை காட்டிலும், நீ ஒரு காரியத்துல செயல்படுத்த வேண்டும் என்று போகிற அந்த பிரயாசத்தை காட்டிலும், நான் உனக்குன்னு வைத்திருக்கிறேன் அல்லவா, அந்த வழி நீ நினைக்கிறத விட பெட்டரா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ உன்னுடைய 1.36 கிராம்ல மூளையில இந்த வழியா நான் போனா இந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சா இதை நான் இந்த வெற்றிக்குள்ளாக நான் கொண்டு வருவேன் என்று நீ உன்னுடைய மாம்சத்திலும் சுயத்திலும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனா ஆண்டவர் சொல்றா, இது என்னுடைய வழி அல்ல மகனே, உன்னுடைய வழியை காட்டிலும் என் வழி, ஆமென், வானமும் பூமி உயர்ந்திருப்பதை பார்க்கிலும் என்னுடைய வழி உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த வழியிலிருந்து நம்மை மாறு பண்ணும்படியாக கர்த்தர் என்ன வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம். இந்த தேவனுடைய வழியிலிருந்து என்ன நாம வழி மாற செய்கிற காரியங்கள் வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாராம் பாருங்க, வேகமா. இப்போ என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழி என் வழி அல்ல என்று கர்த்தர் சொன்னாரு. அப்பா நீ என் வழியில நடக்காதபடிக்கு நீ வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் சாயும் போது, அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். 21ஆம் வசனத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, நீங்கள் வலப்புறமாவது இடப்புறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏன் வழியிலிருந்து உன்னை தூரப்படுத்துகிற, ஏன் வழியில உன்னை நடக்க விடாமல் செய்கிற, நீ வழி மாறி திசை மாறி போகும்போது என்ன சம்பவிக்குது என்று சொன்னா, உனக்கு வழி காட்டுகிற தெய்வமா நான் உன்னோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, எளையாசாரு ஆமென் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியா போறான். அப்ப ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொன்னா, உன்னை என் குமாரனாக ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக ஆமென் தம்முடைய தூதனை, வழி நடத்துகிற தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புவாராக. அவர் என்ன பண்ணுவாரு, நீ எங்க போய் என் மகனுக்கு நல்ல பொண்ணை பார்க்கணுமா உன்னை நேர்த்தியாய் வழி நடத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாதாரணமான ஒரு வேலைக்காரனுக்கே அந்த அனுபவம் உண்டா இருக்கும் என்று சொன்னால், அவன் மீட்டு கொண்டப்பட்டவனுக்கு, அவன் சிலுவையின் மூலமாய் மீட்டு கொண்ட நமக்கு அதை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளை கேட்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றா, வழிகளில் நின்று பாருங்கள். இன்றைக்கு ஸ்டாண்ட் யுவர் வேஸ். டிராபிக்ல போகும்போது 3 லைட் எரி. என்னென்ன லைட் சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க, சகோதரமாருங்க சகோதரிமார் இந்த டைம் சொல்லிட்டோம். கிரீன், எல்லோ. ஆமென். அடுத்த முறை வண்டியில போகும்போது எல்லாருமே பாக்குறீங்க. அல்லேலூயா.
ஆமா, நிறைய பேர் நம்ம அம்மா மாதிரி பாக்குறதே இல்லை. நம்ம போற இடத்துக்கு போய் சேர்ந்தா போதும், பத்திரமா வீட்டுக்காரர் கொண்டு வந்து சேர்த்துனா போதும். இதை தவிர வழியில் என்ன நடக்குது நம்ம எல்லாம் என்ன பண்றது இல்ல பார்க்க. அதனால தான் நிறைய காரியம் நமக்கு என்ன பண்றது இல்ல, பார்க்காதனால தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நேற்று அவர் ஒரு சகோதரரை பார்த்தேன். அவங்க ஒரு டெத்துக்கு வந்திருந்தாங்க. வரும்போது அப்புறம் டீ சாப்பிட்டு இருந்தா, அப்புறம் எங்க உங்க அக்கா வந்தாங்களே, கூட வந்தாங்களா, காணோம். இல்லைங்க பாஸ்டர், அவங்க பஸ்ல போயிட்டாங்க. ஏன் உங்களோட வரக்கு பயமான்னு கேட்டேன். அதுவும் உண்மை, அது ஒரு விதம் தான் பாஸ்டர். ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கீழே விழுந்தாங்க. அதுல இருந்து எங்கிட்ட வழியில என்ன பண்றது இல்ல, பைக்ல உட்கார்றது இல்லை அப்படின்னா. அது போல அநேக நேரத்துல நம்ம எதையுமே கவனிக்கிறது இல்லை. பத்திரமா போனா போதும், பத்திரமா வந்தா போதும். ஏன் இதை கேட்டேன்னா, இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நில், கவனி, செல். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த எரேமியா 6ஆம் அதிகாரம் 16 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்ப ஏன் இதை நாங்க பாத்தீங்கன்னா கேட்கிறேன். சகோதரமார் சொல்லுங்க, என்னென்ன லைட்டு சிக்னல் இருக்குது வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ரெட், எல்லோ, கிரீன். அப்போ நில், கவனி, செல். இங்க பாருங்க 16ஆம் அதிகாரத்துக்கு நேரம் 16 வசனம் திரும்பி வரும். எரேமியா 6:16 நேரம் திரும்பி வாங்க, மறுபடியும் சீக்கிரமா வாங்க பார்க்கலாம். நான் இப்ப சொல்லிட்டேன், உங்க வழிகளும் அவர் வழியும் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க வழி மாறும்போது அவங்க காதுகள் அவருடைய வார்த்தையை கேட்கும். அவர் உங்களை உணர்த்துவாரு, போதிப்பாரு, இந்த வழியில போப்பான்னு சொல்லி உங்களை நடத்துவாருன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த மாதத்துல நான் அனலைஸ் பண்ண போறேன். இந்த மாதத்துல எனக்கு தற்பரிசோதனை செய்து பார்க்க போறேன். என்ன தற்பரிசோதனை செய்ய போறேன்? என் வழியில நின்னு விசாரிக்க போறேன். நான் இந்த காரியத்துல அல்ல, இன்னைக்கு வந்த வழிகளில் கர்த்தருடைய வழிகளின் பிரகாரம் தான் நடந்து வருகிறேன். நான் நின்று விசாரிக்க போகிறேன். அடுத்தது பார்த்து அந்த வழியை நோக்கி செல்ல போகிறேன் அல்லது நடக்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, 3 காரியம். நில், கவனி. ஆமா, அப்படிதானே சொல்லுது. 16 வசனத்தை வாசிங்க. நின்று. ஆமா, அந்த 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 பிக்சர் மாத்திரம் போடுப்பா. அந்த இப்ப பாருங்க, உங்களுக்காக போடுற, புரியும்படியா போடுறேன். நில், கவனி. அட, இத பார்த்தா சொல்லுங்க. யாருக்கு தெரியலையா? போர்டு தெரியல, படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ரெட் கலர் என்னது? ஸ்டாப். ஆமா, எல்லோ கலரு கவனி, அது விசாரி. அடுத்தது செல், பார்த்து நட. அப்போ இன்னைக்கு எரேமியா 6ஆம் அதிகாரம் 16 வசனம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு டிராபிக் சிக்னல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Jeremiah chapter 6 verse 16 is a traffic light for a spiritual life. ஆமென். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16 ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னா, இப்போ நம்ம வழியில போயிட்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது அல்லது ஒரு டிராபிக் சிக்னல் வருது. என்னன்னா, ஆமை, கர்த்தர் இந்த மாதத்துல இந்த வார்த்தையோடு கூட பேசுறேன். அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, சிலுவையின் மூலமா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ போயிட்டு இருக்கிற வழி கர்த்தருடைய வழிதான். கொஞ்சம் நின்னு சொல்லுவாங்களே, என்னமோ சொல்லுவாங்க, மாடு அவுத்து விட்டாங்க, அது என்ன பண்ணுமா, விட்டுருவாங்க, அந்த கயிறு அப்படியே விட்டுரும். நானும் சிறு வயதுல ஊருக்கு போனா மாடு மேய்ச்ச பழக்கம் உண்டு. அதிகமாலாம் இல்லை, ஏதோ அந்த வயசுல மேய்க்கிறது மாதிரி கயிறை சுத்தி வச்சிருப்போம். அதை சொல்லி கொடுப்பாங்க. அது மாடு போற சாமி, அந்த கயிறு எடுத்துட்டு அது என்ன பண்ணுமா, அது போகும். கடைசியில் அந்த கயிறு இழுக்கிற வரைக்கும் தான் போகும். அது மாதிரி நம்ம தேவனுடைய வழிகளை விட்டுட்டு நம்ம எதோ வழிகளை தெரிஞ்சு எதோ காரியத்தை செய்துட்டு நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நான் போற வழி கர்த்தருடைய வழி அதானா அப்படின்னு நின்னு பாருங்க. இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எரேமியா 6ஆம் அதிகாரம் 16 வசனம் ஒரு சிக்னல் போல உங்களுக்கு முன்பாக நிக்குது. நீ நில்லுப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. லிவிங்ஸ்டனை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ போயிட்டு இருக்க வழி சரிதானாடா அப்படி உன்னை நிதானிச்சு பார்க்க சொல்றாரு. இப்போ அந்த நாம நின்னாதான் விசாரிக்க முடியும். ஓட்டிட்டே விசாரிக்கலாமா? இந்த ஊருக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், என்ன பண்ணுவீங்க? யாராவது இடத்துல ஓரமா நின்று, இப்போ அடிக்கடி என் மனைவி சொல்லுவாங்க, ஆமா, இப்போ கூகுள் மேப்பை நம்ப மாட்டாங்க. அப்போனா யார்கிட்டனா கேளுங்க, கேட்டுட்டு போலாம்லாம்பாங்க. நான் தான் கூகுள் மேப் போட்டாச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை, கரெக்டாக கொண்டு போய் இது வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுருக்குது. வேற யாரை விட்டுதோ அதில் என்ன கரெக்டாக, ஆமாம், எந்த திசையும் மாறாமல்
இதுவரைக்கும் கூடுமானது ஒரே ஒரு முறை மாத்திரம் நாங்க வழி மாறி போயிட்டோம். அது கரெக்டா காதிச்சு. நாங்க முன்னாடி கட்டுக்கு போறதுக்கு போல பக்கத்து கட்டுக்கு போயிட்டோம். எங்கேயும் இல்ல, கோயம்புத்தூர் இருக்கிற போத்தனூருக்கு போறக்கு, ஒரு சர்ச்சுக்கு போறக்கு. அப்போ அது போல நின்னாதான் விசாரிக்க முடியும். இன்னைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆவிக்குரிய ஓட்டத்தை துவங்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்துடைய 10வது மாதத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ போய்கொண்டிருக்கிறது, நீ எடுத்திருக்கிற முயற்சிகள், நீ செயல்படுத்த ஆரம்பிக்கிற காரியங்கள், அது எதுவானாலும் சரி, அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான காரியங்களா இருக்கலாம், உன் படிப்புக்கான காரியங்களா இருக்கலாம், திருமணத்துக்கான காரியங்களா இருக்கலாம், எதிர்காலத்துக்கு உண்டான காரியங்களா இருக்கலாம், அல்லது அவன் பிசினஸா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், எல்லாமே A to Z எல்லாத்தையும் அதுக்குள்ளே அடைக்கிற. இது எல்லாவற்றிலும் நான் கர்த்தருடைய வழிகளில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேனா, கர்த்தருடைய வழியில தான் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. உலகத்தான் சொல்றான், என்ன சொல்றான்னா, என் வழி தனி வழிங்க. அப்படிலாம் தெரியாதுல்ல. ஆண்டவரே எனக்கு கொடுத்த விசுவாச மக்களுக்காய் ஸ்தோத்திரப்பா. அப்படி ஒரு வார்த்தையே தெரியாம இருக்கிறாங்கப்பா. திருத்திருன்னு வேற பாக்குறாங்க. ஆண்டவரே இவ்வளவு பரிசுத்தமான மக்களே எனக்கென்று தந்ததுக்காய் தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. நான் உலகத்தான் சொல்றேன், அவன் சொல்றான் புரிஞ்சவங்களுக்கா கத்தர ஸ்தோத்திரத்துக்கு. என் வழி என்ன வழியா? எங்கேயாவது போய் முட்டிட்டு நின்றுச்சுன்னா என்னத்துக்காகிறது? நம்ம வழி ஆண்டவரோட சேர்ந்த வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன இல்ல, தனி வழியெல்லாம் இல்ல, அவர் நடத்துற வழிதான். ஹல்லேலூயா. நீர் வழி நடத்துற இடத்துல எனக்கு கொண்டு போகும் ஆண்டவர். ஹல்லேலூயா. வேர் யூ லீட்ஸ் மீ லார்ட் ஐ வில் கோ. நீ என்னை என்ன பாதையில நடத்துகிறீர், எந்த வழியில என்னை நடத்த விரும்புகிறீர், அந்த பாதையில என்னை நடத்தும். நில்லுங்க. ஓட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நில்லுங்க. கொஞ்சம் நீங்க போய் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வழிதான். நில்லுங்க. நிக்கிறதுக்கு யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை. அது நாம் தீர்மானித்தால் ஒழிய வேற யாரால என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட கண்ட்ரோல், ஒருவேளை தேவன் நம்ம இயக்கி கொண்டிருந்தாலும் நாம் தேவனுடைய வழியில தான் நடத்தி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத செயல்படுது. இந்த சில நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிகள், ஆவிக்குரிய அனுபவத்தினால சில நேரத்துல நாம் நம்முடைய வழிகளை தேர்ந்தெடுக்க கூடும். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே நடந்த பாதையில ஒருவேளை இன்னைக்கு அநேகர் மிஸ்கைட் ஆகி போறது எதனால தெரியுங்களா? தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒன்னாம் தேதி காலையில சொல்லும் போது சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் என்னை எப்படி வழி நடத்துறாரோ அதே போலதான் இன்னைக்கு நடத்துறான்னு என்னால சொல்ல முடியாது. அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்தித்த பிரச்சனையில அதே மாதிரிதான் இன்னைக்கு என்ன வழி நடத்தி போறான்னு என்ன பண்ண முடியாது, என்ன சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த அந்த அனுபவங்கள் வேறு, இன்னைக்கு இருந்த அனுபவம். அப்ப இந்த அனுபவத்தையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சார்ந்து என் வழிகளை நான் செயல்பட ஆரம்பிப்பேன் என்று சொன்னால் அது என் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி என்னங்கய்யா, எங்கயா இருக்குது? நான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என் தேவனுக்கு நான் யாருதான்? என் தேவனுக்கு யாரு? நானு குழந்தை தான், பிள்ளை தான். என் தேவனுக்கு நான் யாருங்க? ஐ எம் a child of God. எனக்கு 50 வயசு ஆயிருக்கலாம், 80 வயசு ஆயிருக்கலாம், அல்லது 5 வயசா இருக்கலாம். எத்தனை வயசு ஆனாலும் நான் முழுவதுமா இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த நான் போனாலும் நீங்களும் நானும் கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த காரியத்துல உம்முடைய வழி என்னப்பா? இருக்கீங்களா என்னோட கூட? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சைலண்ட் ஆயிட்டீங்க, நின்னுங்க அப்படின்னு ஒண்ணு. உங்க சத்தத்தை நிறுத்திட்டீங்களாட்டாக்குது. ஆவிக்குரிய அனுபவங்களும் ஆவிக்குரிய முதிர்ச்சிகளும் சில நேரத்துல நம்மை தவறென்று சொல்லவில்லை, ஆனால் அந்த காரியத்துக்கு உண்டான வழியை தான் கர்த்தர் இதற்கும் வைத்திருக்கிறார் என்பதை உங்களால் என்னால் என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. அநேக நேரத்துல தேவனுடைய அசாதாரணமான வல்லமைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நான் தேவனைத்தான் நம்பி இருக்கிறேன், தேவனைத்தான் சார்ந்திருக்கிறேன், தேவனைத்தான் இருக்கு. ஆனா அந்த காரியத்துல, அந்த குறிப்பிட்ட காரியத்துல அவருடைய வழி என்னன்னு கேட்காம என் வழிய நான் செயல்படுத்த முயற்சித்ததுனால
இன்னைக்கு ஏதோ ஒரு விளைவை நான் சந்தித்திருக்கிறேன், ஏதோ ஒரு நான் தீமையை நான் சந்தித்திருக்கிறேன். அதான் ஆண்டவர் இன்னைக்கு என்னை பார்த்து பரிசுத்தாவினர் சொல்றாரு, மகனே மகளே, ஊழியனே திருச்சபையே, நீ எந்த வழியில போயிட்டு இருக்க, கொஞ்சம் நில்ல. Please stop where you are going. நீ எங்க போயிட்டு இருக்க? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய காரியம் என்ன? நீ சொல்லிக் கொண்டிருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் போகிற இடத்தெல்லாம் வருகிறார். எஸ், உண்மைத்தான். ஆனால் நீ நடக்கிற, எடுத்து வைக்கிற எல்லா அடிகளும் அது தேவனுடைய வழிகள் தானா என்பதை சற்று சிந்தித்துப்பா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய டிராபிக் சிக்னல் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நின்றுப்பா. நீ வலப்புறமும் இடப்புறமும் சாயும் போது வழி இதுவேன்னு சொல்ற சத்தம் கேட்கும். கர்த்தர் சொல்றாரு, இந்த நேரத்துல அநேக காரியத்துல நான் ரெட் சிக்னல் போட்டும் நிற்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறதா கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். எப்போ நான் ரெட் சிக்னல் போட்டேன், அவங்க நின்னு கவனிக்கிறதுக்கு அவனால முடியல. கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், ஸ்டாப் வேர் யூ ஆர் கோயிங். ரெண்டாவது காரியத்துக்கு நேரம் நான் போகிறேன். அதை கவனிக்காமல் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட காரியத்துக்கு, குறிப்பிட்ட காரியங்களுக்கு உண்டான தீர்வுக்காக இந்த வழி வேண்டாம் மகனே, இந்த வழி வேண்டாம்ப்பான்னு சொல்லும் போதும் இது எதை குறிக்குது என்று சொன்னால், மீறி நடக்கிறது. என்ன சொல்றது என்று சொன்னால், டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், மீறுதல். இதை போக வேண்டாம் என்று சொல்லியும் தேவன் ரெட் சிக்னல் காண்பித்தும் நாம் போகிறோம் என்று சொன்னார். பிள்ளையாமுக்கு ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாமே, நாளைக்கு இந்த ஜனத்தை இங்கிருந்து இப்ப வருவாங்க, என் ஜனத்தை சபிப்பதற்கு இந்த ஆட்கள், பாராக்கினிடத்து இந்த ஆட்கள் வருவார்கள். நீ என்ன செய்யக்கூடாது? அவர்களோடு கூட போகக்கூடாது, அவர்களோடு கூட நீ செல்லக்கூடாது. நீ செல்லுவா என்று சொன்னாள், நீ பேச மாட்ட, நான் தான் உன்னோட பேசுவேன். பிலேயாம்களை கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிறார். Who is this Bileam? He is an experienced man of God. போனா தான் என்ன ஆண்டவரே, செய்து பார்த்தாதான் என்ன? அது பேர் தாங்க மீறுதல். ரெட் சிக்னல் நிக்காம போய் பாருங்க ஒரு 2 டைம். இப்பெல்லாம் போலீஸ் எல்லாம் வரமாட்டாங்க, போலீஸ் பிடிக்கவும் மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துல உங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா ரெட் சிக்னல் மீறினதுக்கு அவங்களே டெபிட் பண்ணிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? ரெட் சிக்னல் இப்போ போய் நிக்காம போயிட்டீங்கன்னா யாரும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மேக்சிமம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே எல்லா பக்கம் கேமரா வந்துருச்சு. உங்க வண்டி நம்பர் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லா பக்கம் நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் இந்த சிக்னலில் நிற்காமல் போனதுனால உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து 1000 ரூபாய் நாங்க என்ன பண்ணிட்டோம், குறுஞ்செய்தி வந்துவிடும். அப்படிதான் ஒரு தம்பி ஒருத்தர் தான், ஹெல்மெட் போடாம போயிட்டான். அல்ல வண்டி ஏதோ எதிர்த்துல நிக்கல, நம்ம பாட்டுக்கு போயிட்டான். வீட்டில் வந்து பார்க்குறான், மொபைலில் என்ன டிராஃபிக் போலீஸ்ன்னு போட்டு மெசேஜ் வந்திருக்குது, 1000 rupees ஃபைன். அவனும் போட்டு யோசிச்சு பார்க்குறான், எங்கே நம்ம போனோம், என்ன பண்ணோம், ஒன்றுமே அவனுக்கு வரைக்கும் புரியல, தெரியல. ஆனால் எங்கேயோ மீறி நடந்திருக்கிறான். ஸ்கேன் பண்ணி அவனுக்கு மெசேஜ் வந்துருச்சு. 2வது முறையும் மெசேஜ் வந்தது. இருக்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. புரிஞ்சுட்டேன்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட் பாஸ்டர் வாட் யூ ஆர் சேயிங். நீங்க சொல்ல வரதை நான் புரிஞ்சுட்டேன் பாஸ்டர். அதனால இந்த ஒப்பீடோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் எத்தனையோ பேருக்கு நான் ரெட் சிக்னல் சில காரியத்துல காமிச்சேன் சகோதரனே, அதை செயல்படுத்தாமல் நீ போய்விட்டான். அந்த நீ தெரிந்து கொண்ட வழி அது என்னுடைய வழின்னு கர்த்தர் சொல்ற. இந்த மாம்சத்துல சுயத்துல அதை நீ தெரிந்து கொண்டாய். கர்த்தர் சொல்ற, நில்லு, இன்னைக்கு நில்லு, என் வார்த்தையை கேள்.
ரெண்டாவது. அடுத்தது போடுப்பா. கவனி. நில்லு. கவனி. ரெண்டாவது விசாரிக்க. பூர்வ பாதைகள் எவை என்று நீ என்ன பண்ணுமா? விசாரிக்கணும். எனக்கு இந்த காரியத்துல கர்த்தர் எந்த வழியை வச்சிருக்கார் என்பதை கேட்டு பாருங்க. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதிசா. இந்த விசாரிக்கிறது, இந்த கவனிக்கிறது, இதுக்கு வேணா நம்ம யாரையாவது அவருடைய உதவியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஊழியக்காரருடைய உதவியோ, போதகருடைய உதவியோ, அல்லது வேத வசனத்தின் ஊடாகவோ, அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை நம்ம கேட்டுக்கலாம் ரெண்டாவது இடத்துல. ஆனா நிக்க வேண்டிய இடம் நம்ம கிட்ட இருக்கு. இஃப் ஐ மேட் அ மிஸ்டேக், ஏதாவது தவறுகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் யாரிடத்தெல்லாம் விசாரித்துக்கலாம், நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன்னா, நான் போற பாதைகள் கரெக்டா, ஒரு புதிய பாதையில போகிறீங்க, நான் போயிட்டு இருக்கிற வழி சரிதானே என்பதை என்ன பண்ணுவீங்க? யாரிடமா கேட்டு தெரிந்து கொள்வீங்க. இன்னைக்கு நமக்கு ஜிபே, கூகுள் மேப் இருக்குது. ஆனா அன்னைக்கெல்லாம் கூகுள் மேப் கிடையாது. ஏதாவது ரோட்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இங்க போங்க, இங்க போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு ரோடு வரும், மறுபடியும் ரைட்ல ஒரு ரோடு வரும், அதுல போங்க, ஒரு கார்னர் 3 ரோடு பிரிங்க, அதுல 3வது ரோட்ல போகாதீங்க, நடு ரோட்ல போங்க. அப்படி நம்ம போகும்போது குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? யாருன்னா ஆள்காரங்க இருந்தாங்கன்னா வேற யாரும் என்ன பண்ணுவோம்னா விசாரிப்போம். இந்த பாதை நான் போகிற ஊருக்கு தான் போகுதா அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்? கர்த்தர் சொல்றார், நீ நின்னுட்டப்பா, நீ போய்கொண்டிருக்கிற காரியம் பூர்வ பாதை தானா, நான் வச்சிருக்கிற வழி தானா என்பதை விசாரி. பக்கத்துல பார்த்து கேளுங்க, விசாரிங்க, விசாரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தெரிந்திருக்கிற வழி நல்லதானா, இல்ல மனுஷங்க சொல்றாங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கொண்டிருக்கிறேன். நான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு இன்னர் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷனுக்குள்ள கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில மிஸ்கைடிங் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. சில வழி மாறி போகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. கர்த்தர் விசாரிக்க சொல்லுகிறார், கவனிக்க சொல்லுகிறார். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என்னால தாங்க முடியல பாஸ்டர், அதற்காக நான் ஏதாவது வேற செஞ்சிடலாமா? ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப பிசாசின் போராட்டம் காரியம் அப்படின்ட்டு 3 முறை அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஒரு முஸ்லிம் இதட்ட போய், நல்ல விசுவாசத்தில் உள்ள ஒரு சகோதரி, தர்காவில் போய் கயிறு வாங்கி கட்டிட்டு, அப்பதான் எனக்கு என் மகனுக்கு நல்லாச்சு. அதை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அக்செப்ட் பண்ணுவாரா? ஏற்கனவே என்ன பிரச்சனைனால உடல்நல குறைவோடு கூட பாதிக்குது. இந்த நேரத்தில் நீ யாரை தான் தேட வேண்டும்? கர்த்தருடைய வழியை தான் தேட வேண்டும். நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கிறோங்க. நம்ம அநேக பிரச்சனைகள் ஊடாக நம்ம போய்கொண்டிருக்கும் போது நம் மாம்சமும் சுய மனிதர்களும் என்ன வழி சொல்கிறார்களோ அதை தேர்ந்தெடுப்பதற்காக நம்ம மிஸ் ஆயிருக்கிறோம். கர்த்தர் சொல்ற, விசாரிச்சு பாருப்பா. நேரம் போயிட்டே இருக்குது. 3வது, பார்த்து அதில் நடங்க. பார்த்து நட, செல். இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நின்னுட்டேன், விசாரித்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐ அம் கோயிங் டு ப்ராசஸ். இதை செய்யும் போது கர்த்தர் இடத்துல 3 காரியங்கள் எதிர்பார்க்க. அதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள் கர்த்தர் அபரீதமா கர்த்தருடைய வழிகளை குறித்து நம்மோடு கூட அவர் பேச போகிறார். அடுத்த ஸ்லைட் போடுப்பா. நான் இதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த நம்மோடு கூட ரீடைரக்ட். ஒருவேளை நீ நின்று நீ போய்கொண்டிருக்கிற வழி அது தேவனுடைய வழி இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வழியை மாற்றிக்கோ. சிலுவை உனக்காக காத்திருக்கிறது. தேவன் உனக்காக காத்திருக்கிறார்.
உங்கள் வழியை மாற்றிக்கொள்ளுங்கள். ரீடைரக்ட் யுவர் வே. அடுத்தது ரீகால் யுவர் வேஸ். உன்னோட வழி என்ன என்பதை நீ நினைவுபடுத்திக்கோ, பூர்வ பாதை நினைச்சுக்கோ. அடுத்ததாக ரிஃபைன் யோர், உன் வழியை நீ செம்மைப்படுத்திக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னோட கூட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமே. ரீடைரக்டர், உன் வழியை மாற்றிக்கொள்ளு, உன் வழியை மாற்று. அடுத்தது உன் வழியை உங்கள் நினைவு கூறுங்கள். அடுத்தது உங்கள் வழியை செம்மைப்பட. ரீடைரக்ட், ரீகால், ரிஃபைன் யுவர் வேஸ். அதற்கு மாத்திரம் 3க்கு ஒரு வசனத்தை சொல்லி வேகமா நான் ஜெபிக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். சரி, 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, யாக்கோப்பு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோப்பு அவர்களை கண்டபோது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். அப்படியே வந்துருங்க 35ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 35ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே வந்துருங்க. 35ஆம் அதிகாரம் நேரம் வந்துருங்க. தேவன் யாக்கோப்பை நோக்கி, சீக்கிரம் 35, ஆதியாகமம் 35 சீக்கிரம் எடுத்து, ஆதியாகமம் 35 1ஆம் அதிகாரம். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. கர்த்தர் யாக்கோபினுடைய பாதையை ரீடைரக்ட் பண்றாருங்க. அவனுடைய வழியை மாற்றி அமைக்கிறார். ஏன் வழியை மாற்றி அமைக்கிறார்னா, இவன் போகும்போது கர்த்தருடைய வழிய தேவனை சந்திக்காதவனா போனா, இங்கிருந்து போகும்போது இப்ப தேவனை சந்திச்சு ஒரு பொருத்தனையோடு கூட தன்னுடைய லாபான் வீட்டுக்கு போறான். இப்ப திரும்பி வந்தவன் இவன் எங்க வந்திருக்கணும்னு சொன்னா பெத்தேலுக்கு தான் வந்திருக்கணும். இவன் பெத்தேலுக்கு வராம இவனுடைய வழியை வேற பக்கம் மாத்திட்டான், சுக்கோத்துக்கு போயிட்டான். ஏற்கனவே இந்த பிரச்சனை நான் பண்ணியிருக்கேன். இவன் வழியை மாற்றி எங்க போயிட்டான்னு சொன்னா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு யாக்கோப்பு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணான். இவன் தன்னுடைய அண்ணனாக ஏசாவை சந்தித்த பிற்பாடு இவன் எங்க தான் திரும்பி இருக்கணும்? பெத்தேலுக்கு தான் வந்திருக்கணும். பெத்தேலுக்கு வராம இவன் எங்க போயிட்டான்? சுக்கோத்துக்கு போயிட்டான். கர்த்தர் அவனோட வழி என்ன பண்றாரு? டேய், நீ போற வழி சரியில்லடா யாக்கோப்பு, நீ தயவு செய்து திரும்பு. கர்த்தர் ஒரு வார்னிங் கால கொடுக்கிறாரு, ஒரு அவசர வேண்டுகோளை எடுக்கிறாள், ஒரு கட்டளை எடுக்கிறா, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. வாசிங்க 31ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்த நான் நடந்த வழியில என்னோடு இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. இத்தனை வருஷம் வழிகாட்டின தேவனை மறந்துட்டு இப்போ ஆமே தன்னுடைய அண்ணனாக ஏசாமிடத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றிட்டாரு. இனி நான் என் வழி, இனி எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் என் வழியில நான் எப்படி வேணா போவேன், நான் பெத்தேலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் தேவனுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மறந்துடுவேன், தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்துடுவேன், தேவன் கொடுத்த சகல விதமான காரியத்தை மறந்து இப்போ நான் எங்க போய் குடியிருக்க போறேன்? சுக்கோத்துக்கு போய் குடியிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, சுக்கோத்து அது என்னுடைய பிளேஸ் இல்லப்பா, நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. நீ கர்த்தர் அநேகரை பார்த்து சொல்றான், நீ போய்க்கொன்ற வழி சுக்கோத்தா இருக்குது, நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. அப்படி என்றால் நீ என்னுடைய பாதைக்கு வா, நீ எழுந்து நான் சொல்லும் ஸ்தானத்துக்கு வா. நீ எழுந்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எந்த இடத்துல இருந்தாலும், விழுந்து போன சூழ்நிலை இருந்தாலும், நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. கர்த்தர் உன் வழியை மாற்றி அமைக்க போறா. இந்த வருஷத்துல உன் வழிகள் கர்த்தருடைய வழிகளாய் மாறி இன்னும் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நீ தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வழியில தகுந்தாற் போல உன்னை உயர்த்துவார், உன்னுடைய வழிகளுக்கு தகுந்தாற் போல. ஆனா நீ இருக்கிற இடத்துல இருப்பா என்று சொன்னாள். சொல்ல விரும்பல, அநேக எதிர்வினைகளை நம்மால் சந்திக்க கூடும். கர்த்தர் பார்க்கிறா, கிளம்புடா, மறந்துட்டியாடா, என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு பண்ணிட்டு போனேடா, என்னை ஆசீர்வச்சு என் கூட நான் போற இடத்துல எல்லாம் என் வழியில எல்லாம் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாத்துனா, திரும்பி வரும்போது இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி நான் உம்மை தொழுது கொள்ளணும் வாக்கு பண்ணிட்டு போனேன், எங்கடா போச்சு? வேர் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? அந்த உடன்படிக்கை எங்க? அந்த பொருத்தனை எங்க? ஒருவேளை
அநேகரை தேவனுடைய காரியத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்னுடைய காரியத்தால கர்த்தருடைய சபையை தாங்குவேன், அந்த ஊழியத்தை தாங்குவேன். பண்ணின பொருத்தனைகள் எங்கே? கர்த்தர் சொல்றாரு, என் வழிக்கு வா. God wants to redirect your way. நீ இருக்கிற ஸ்தானம் சுக்கோத்தல்ல, நீ பிரயாணப்பட வேண்டிய இடம், நீ வந்து சேர வேண்டிய இடம் பெத்தேல். இப்ப சொல்லுங்க, நான் நின்று நான் பெத்தேலுக்கு தான் போயிட்டு இருக்கேனான்னு பாருங்க. தேவன் சொன்ன வழி ஸ்தானத்துல தான் நான் போயிட்டு இருக்கேனா, வாக்குத்தத்தலாம் பிரயாணப்பட்டு இருக்கிறேனா, வாக்குத்தத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேனா? உங்களை ஆராய்ந்து பாருங்க, நின்று ஆராய்ந்து பாருங்க. நேரம் கடந்து போயிட்டு இருக்குது. வரக்கூடிய நாட்களை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள், வேகமா திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், ஆமென், 16ஆம் அதிகாரம். சீக்கிரமாக ரீபானா ஷியாக்க தூராதியாம் துனரகலபா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். ஆமென், ஆமென். 5, 6, 7, 8 வசனங்கள் வேகமா வாசிங்க. சபைகள் விசுவாச திறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலத்திய நாட்டு கடந்து போன போது ஆசியாவுல வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினால நாங்க தடை பண்ணப்பட்டோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், நாங்க போயிட்டு சபை வளருது, ஊழியம் வளருது அப்படின்னு சொல்லி, ஆமே, நீ உன்னோட என்ன சொல்றது, இப்படி பண்ணனா நல்லா இருக்குன்னு நீ நினைக்காதடா பவுலு. நான் உண்மைதான், உன் மூலமா நான் கிரியை செய்தது உண்மை. எனக்கு கூட கர்த்தர் பேசலாம். நீ நான் உன்னோட கிரியை செய்தது உண்மைதான், உன்னை வழி நடத்துறது உண்மைதான். ஆனா நீ போறது எல்லாத்தையும் நான் அது என்னுடைய வழியா அப்படின்னா இல்ல. சபைகள் வளர்ந்து பெறுகிறது, நீ ஆசியாவுக்கு போக கூடாதுன்னு நான் தான் பரிசுத்த, நான் மீசியா தேசம் மட்டும் வந்து 6ஆம் வசனம் போடுப்போம். 6ஆம் வசனம் சீக்கிரமா. 6ஆம் வசனம். அவர்கள் பிரிக்கியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியானால் தடை பண்ண, அப்படின்னா ரீடைரக்ட் பண்றார். நீ ஆசியாவுக்கு இப்ப வரணுங்கிறது இல்லப்பா, இன்னும் டைம் இருக்குது. இப்ப நீ போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது, மாசடோனியா, அப்படின்னா மக்கதோனியாவுக்கு போகணும்னு கர்த்தர் பவுலுடைய வழியை திசை மாற்றுகிறார். பாருங்க 9ஆம் வசனத்தை வாசுங்க. 9ஆம், ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பவுல் மீசியா தேசத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆவியானவர் சொல்றாரு, நீ அங்க போகாதடா, மக்கதோனியாவுக்கு போ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் தேவன் வழி மாற்றுகிறவர், ரீடைரக்ட் பண்ணுகிறவர் இருக்காரா? உங்களோட இருக்காரா? எஸ், யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். உங்களை உணர்த்தி நடத்தினானா நீங்க சரியான பாதையில போய் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு, ஏன் தடை பண்ணாருன்னு தெரியல, கேட்டுக்கலாம். ஏன் ஆண்டவரே ஆசியால போய் வசனத்தை சொல்றான், என்ன தப்பு? இது வரைக்கும் எருசலேமுக்குள்ளேயும் அங்கெல்ல சின்ன சின்ன ஊர்லயுமே மத்திய தரிக்கிற நாள் கல்ஃப் கண்ட்ரிலேயே வசனத்தை பிரசங்கித்து இருக்கிறோமே, அடுத்த கான்டினென்ட் ஆசியாவுக்குள்ள இன்னும் ஆசியாக்குள்ள சர்ச் இன்னும் காஸ்பல் போகலையே, why not I'm going to preach gospel in Asia அப்படின்னு அவன் பிரயாணப்படும்போது கர்த்தர் சொல்றாரு, you don't go there, stop there. நீ அங்க போகாத, நில்லுடா, நீ போ மக்கதோனியாவுக்கு போ. ஒருத்தர் நைட் ராத்திரில வந்து கனவுல வேண்டான், மக்கதோனியாவுக்கு வாங்க, அங்க அநேக ஜனங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க, என்ன கர்த்தர் வேண்டிக்கொள். ரீமானா ஷியாக்கதரபா. இந்த பகல் வேளையில கர்த்தர் அநேகருடைய உள்ளத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் வழிகளை கர்த்தர் ரீடைரக்ட் பண்ணுகிறார். கர்த்தர் உன் வழிகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க போற பாதை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையா இருக்கலாம், கர்த்தர் வழி மாற்றி கொடு. பரிசுத்த தடை பண்ணப்பட்டது போல இன்றைக்கு நீ செய்கிற காரியம் அது தேவனுக்கு பிரியமல்ல, ரீடைரக்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால இங்க கூடி இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆமென் பரிசுத்த வழிநடத்தல் வருவதாக. தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை நான் போக வேண்டும், செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அவருடைய வழியை மாற்றி அமைப்பீராக. எஸ், அடுத்தது சீக்கிரமா 2வது காரியத்துக்கு போங்கப்பா. ஆமென். ரீகால் யுவர், ஆமென், உங்கள் பூர்வ பாதையை நினைவு கூறுங்கள். ஆமே, வாசிக்கலாம். அதுக்கு 2 வசனத்தை சொல்றேன், ஆமா, ஜெபிச்சிருவோம் சீக்கிரமா. ஆமே, 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரமா வாசிங்க. உபாகமம் 32 7ல இருந்து சீக்கிரமா வாசிங்க. பூர்வ நாட்களின் நினை, தலைமுறை தலைமுறை சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், சொல்லுவார்கள்.
இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐரோப்பா, ஜப்பான், கொரியா, ஆப்பிரிக்கா இப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கணும்னு இந்த வசனத்தின்படி கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டம் பண்ணிட்டார். ஆமீன் சொல்லுங்க. நான் எனக்கு ஆமீன் கேட்கலையே. உன்னதமானவர் ஜாதிகளின் சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரிக்கும் காலத்துல இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் என்ன பண்ணிட்டாரு? எப்போ? ஆதாமின் காலத்துல. இப்படிதான் இத்தனை 5000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பூமி இப்படி இருக்க போது. இவங்க இங்க இருக்க போறாங்க, அவங்க இந்த கண்ட்ரில இருக்க போறாங்க, நியூசிலாந்துல இவங்க இருக்க போறாங்க, ரஷ்யால இவங்க இருக்க போறாங்க, ஜப்பான்ல இவங்க இருக்க போறாங்க அப்படின்னு கர்த்தர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? திட்டம் பண்ண. என்ன இங்க சொல்ல வரேன்னா, பூர்வ பாதை அப்படின்னா கர்த்தர் உங்களை நடத்தின அந்த வழியை நினைச்சு பாருங்க. மறுபடியும் அவருடைய வழியில நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் சீக்கிரமா. தொடர்ந்து வாசிங்க. திட்டம் பண்ணினார். 9ஆம் வசனம். போதும். 12ஆம் வசனத்தை வாசிருங்க. கவனிக்கிற இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ரீகால் பண்ண சொல்ற இடத்துல என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, பூர்வத்துல உன்னை நான் தான் நடத்தினேன், இனியும் உன்னை நான் தான், இப்போ நான் தான் உன்னை நடத்துறேன், இனிமேல் நான் தான் நடத்துவேன், அதை நினைச்சு பாருன்னு கர்த்தர் சொல்றேன். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு நடத்திட்டாரு, இன்னைக்கு நடத்தாம போயிடுவாரா? இந்த பிரச்சனையை பார்க்காம போயிடுவாரா? இந்த போராட்டத்தை கவனிக்காம போயிடுவாரா? இந்த சூழ்நிலை அவருக்கு தெரியாம போயிருமா? ஏன் இதுல மாத்திரம் நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுறேன், என்னால முடியும் அப்படி ஏன் என் சுய வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அமர்ந்துருங்க, அவருடைய வழியை பின்பற்றுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் ஒருவரை நடத்தினா அந்நிய தேவன் அவனோட இருந்ததில்லை. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதுதான் நடந்தது. ஆண்டவர் தான் எல்லாமே அவர் தான் நடத்துதான்னு சொன்னீங்களே. ஏன் இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையில வேற எங்கேயோ காரியத்தை தேடிட்டு இருக்கிறீங்க, வேற வழியை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ரீகால் யோர் டேஸ். உங்களோட வழியை பூர்வ பாதை நினைத்து பாருங்க. கர்த்தர் இப்பவும் நடத்த ஆயத்தம். கடைசியாக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். 3ஆவதாக, ரிஃபைன் யோர் வேஸ். உன் வழியை சமப்படுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்றவங்க பையனோ பொண்ணோ பார்த்து என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டில் என்ன திட்டுவோம்? நானும் கவனிச்சு தான் வரேன், வர உன் போக்கு என்ன இல்லை, உன் வழி என்ன இல்லை, சரியில்லை. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அதான் நம்மளே சொல்றார், ரிஃபைன், உங்களோட வழியை சரி பண்ணிக்கங்க. வாசிக்கலாமா? அதே எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தையும் 5ஆவது வசனத்தையும் வாசிக்கலாம். வாசிங்க சார். உங்கள் வழியையும் உங்கள் கிரியையும் சீர்படுத்துங்கள். கர்த்தர் சொல்ற, உன் வழியை என்ன பண்ணுப்பா? அடுத்தது செம்மைப்படுத்து. நீ உன் மனம் போன போக்குல நடந்து உன் வழியை பின்பற்றி உன் லைஃப் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப கரப்ட் ஆயிருச்சு. நீ ஏன் வழியை கேட்காம போனதுனால வேற ஏதோ வழிய உனக்குள்ள நுழைச்சிட்டு அநேக தந்திரங்கள், அது பிசாசுடைய வழிகளா இருக்கலாம், அல்லது மாம்சத்துடைய சுய யோசனையா இருக்கலாம், அந்நிய காரியங்களா இருக்கலாம். எல்லாம் உன்னோட வழி என்ன ஆயிடுச்சுன்னா, நீ சரியான விஷன் இல்லாதனா, தரிசனம் இல்லாதனா மாற்றுவதற்கு இவையெல்லாம் உனக்கு தடை பண்ணிருச்சு. கர்த்தர் சொல்றார், உன் வழியை ரிஃபைன் பண்ணிக்கோ, செம்மைப்படுத்திக்கோ. அதுல ஏதாவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம், பாவங்கள், சுயம் அல்லது ஜென்ம சுவாபங்கள், வேற ஏதாவது அவருடைய வழியில நடக்கக்கூடாதபடிக்கு சில குணாதிசயங்கள் என்ன மாற்றணும் கர்த்தர் எதிர்பார்த்தனா வழியை செம்மைப்படுத்திக்கோ. கர்த்தர் இந்த வருஷத்துல உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எரேமியா 6:16, நின்று விசாரித்து பார்த்து நட, உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நில், கவனி, செல். நின்று விசாரித்து நீ பார்த்து நட. 3 காரியங்களை சொன்னேன். ரீடைரக்ட், வழி மாற்ற போகிறார். 2வது, ரீகால் பண்ண, நினைவு கூறுங்கள். உங்கள் வழியை நினைவு கூறுங்கள், பூர்வ பாதைகளை நினைவு கூறுங்கள். 3வது, உன் வழியை நீ செம்மைப்படுத்திக் கொள். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராக ஏறி வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஓரபல ஷதனரகதரலபா
ஓ ரியன் துணரகதரலரகலபா. ஆமே. கர்த்தருடைய வழி புடமிடப்பட்டது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் அவர் எப்படியா இருக்கிறாரா?